அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல, சூர்யா சார் ஆக்டிங்ல வந்திருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் எண்டுக்குள்ள இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா சாருக்கு இந்த படம் ஒரு டிஃபரண்டான ஜானர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காப்ல டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சாருக்கு இந்த படம் என்ன மாரி ஒரு படமா அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் அவரோட 45வது படத்தில இப்ப நடிச்சுட்டு இருக்காப்ல. இந்த படத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாங் ஷூட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப இந்த சாங்குக்கு யார் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க, நம்ம சாண்டி மாஸ்டர் இந்த சாங்குக்கு கோரியோகிராஃபி பண்ணியிருக்காப்லயா. இந்த சாங்ல வந்து சூர்யா சார் நல்லாவே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்லயா. பார்க்கறக்கே அது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்ஜே பாலாஜியும், சாண்டியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாங் ஷூட்டும், கரண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்டேட்டு தான் இப்போ நெறைய நெறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சார் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா? இல்ல தீபாவளி முடிஞ்சு இந்த படத்த ரிலீஸ் பண்ண போறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து ஒரு அஃபிஷியலா அப்டேட் கிடையாது. ஒரு ரூமர் அப்டேட்டா தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கான ரிலீஸ் டேட் அப்டேட் கூடிய விரைவில வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வரப்போற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னா, ஏப்ரல் மந்த்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த படத்துக்கான ஷூட்டிங் லொகேஷன்ஸ் 3 இடத்துல இவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களா. அதே மாரி சென்னை, தேனி, கோவா இந்த 3 இடத்துலயும் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி சென்னையில மட்டும் அ 1 வாரத்துக்கு ஒரு கிராண்டான செட் போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. ஸோ கூடிய விரைவில இதற்கான அப்டேட் மேலும் மேலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 ஒரு கிராண்டான ஒரு படமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம டைரக்டர் நெல்சன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் என்ன மாரி ஒரு படமா கிராண்டா பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த படத்துல யார் நடிக்க போறாங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுனும், அதர் பிக் ஆக்டர் இந்த படத்துல நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த படம் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஹீரோயின் யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஜானவி கபூர் இந்த படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரூமரா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான அப்டேட் மேலும் மேலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட